கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது என்ன? மாமியார் வீட்டுக்கு போகணும். ஆனா கஷ்ட காலத்துக்கு அவங்க அஸ்தனாபுரத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப போக இடம் இல்ல. எங்க அப்பா பாஞ்சாலத்திலேயே தங்க சொல்லி இடம் கொடுத்துட்டாங்க. என்னோட அறையில இனி என்னன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, குந்தி தேவி, உனக்கு நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்படாத. இந்த அஸ்தனாபுர பெண்களுக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்கு, சொல்றேன் கேளுன்னு சொல்லி பழைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கதை சத்தியவதி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. சத்தியவதி யாரு தெரியுமா? குரு வம்சத்தோட ராஜமாதா. சத்தியவதி ராஜ சாந்தனோட 2வது மனைவி. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அவங்க வியாசர், விசித்திர வீரியர் மற்றும் சித்ராங்கன். இதுல வியாசர் முனிவரா போயிட்டாரு. அடுத்தது சித்ராங்கன் கல்யாணம் பண்ணாமலேயே ஒரு யுத்தத்துல இறந்து போயிட்டாரு. இப்போ மீதி இருக்கிறது விசித்திர வீரியன். ஆனா அவர் ரொம்ப பலவீனமான ஆளுன்னு சொல்லி அப்ப சுயம்பர வச்ச காசி மன்னன் விசித்திர வீரியனை கூப்பிடல. அதனால கோபம் வந்த பீஷ்மர் காசிக்கு படையெடுத்து போய் சுயம்பரத்துல பங்கேற்ற எல்லா மன்னர்களையும் வீழ்த்தி அம்பை, அம்பிகா, அம்பாலிகா 3 பேரையும் கடத்தி ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ பீஷ்மர் மேல இருந்த பயத்துல எதிர்க்கல. ஆனா அதுல அம்பா மட்டும் நான் ஏற்கனவே சால்வம் நாட்டு அரசனை விரும்புறதா சொன்னதால அவளை சால்வ நாட்டு மன்னன் கிட்ட அனுப்பி வச்சாரு. சால்வ மன்னன் அவளை ஏத்து கல்யாணம் பண்ணி இருப்பாரா? கமெண்ட் பண்ணுங்க. இனி என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க இணைந்திருங்க அடுத்த எபிசோட்ல.